அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனலில் பிஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ்க்கான டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. யாருக்காவது விருப்பம் இருந்தால் இந்த டெஸ்ட் பேட்ச் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் வந்து இந்த மந்த் 18th வந்து ஸ்டார்ட் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு 5 ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அது எழுதுகிற மாதிரி இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். அதை பார்த்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ யூனிட் 10ல் எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிசிக்ஸில் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக 2வது வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் சம்மந்தமாக கொஷின்ஸும் நான் வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அல்லது லைக் வந்து பண்ணுங்கள். கண்டினியூ பண்ணிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டைமென்ஷன் ஃபார்முலா ஆஃப் மொமெண்டம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மொமெண்டத்தோட டைமென்ஷன் ஃபார்முலா கேட்டிருக்காங்க. ஸோ மொமெண்டம் ஃபார்முலா என்ன எழுத சொல்லுவீங்க? P is equals to mv அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மாஸ்க்கான யூனிட் வந்து கிலோகிராம் அண்ட் வெலாசிட்டிக்கானது வந்து மீட்டர் பெர் செகண்ட். ஸோ இதை கன்வெர்ட் பண்ணி எழுதினீங்க அப்படின்னா kgm s பவர் -1. ஸோ இதுக்கான கன்வர்ஷன் கேஜிக்கு வந்து டைமென்ஷன் ஃபார்முலாவில் m அப்படின்னும், மாஸ் அதாவது இங்கே மீட்டர், மாஸ் கிடையாது, இது வந்து மீட்டர். ஸோ அதனால இதுக்கு வந்து L அப்படின்னும், டைம் வந்து s வந்து t பவர் -1 அப்படின்னு சொல்லி எழுதும். ஓகேங்களா? ஸோ இதுக்கான சொல்யூஷன் இதுதான். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, எம்மோட பவர் வந்து 1 அண்ட் எல்லோட பவர் 1, டி பவர் வந்து -1 அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நிறைய வந்து உங்களுக்கு டைமென்ஷன் ஃபார்முலா கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ மொமெண்டம், கைனட்டிக் எனர்ஜி, சரிங்களா? கைனட்டிக் எனர்ஜி அப்படின்னா நீங்கள் வந்து 1/2 mv² அப்படின்னு எழுதுவீங்க. மாஸ் இன்டூ வெலாசிட்டி 2 வந்து இது ஜஸ்ட் நம்பர்ஸ் தான். ஸோ இதுக்கு டைமென்ஷன் ஃபார்முலா என்னன்னா, மாஸ்க்கு டைரெக்டாக எழுதுனா அப்படின்னா எம் அப்படின்னும், வெலாசிட்டி ஸ்கொயர் அப்படின்றதுனால நமக்கு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால L ஸ்கொயர் டி பவர் -2. ஸோ இதுக்கு பவர் எழுதிங்கன்னா 1 அப்படின்னு சொல்லி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம கைனட்டிக் எனர்ஜி எழுதணும், பொட்டன்ஷியல் எனர்ஜி இதே தான் வரும். ஓகேங்களா? ஸோ நிறைய ஈக்குவேஷன்ஸ்க்கு நீங்கள் வந்து எழுதுகிற மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? சப்போஸ் டார்க் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா ஆர் கிராஸ் எஃப் அப்படின்னு இதுக்கு எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐஸ் ஈக்குவல்ஸ் டு mr², இதுக்கு எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஃபோர்ஸு, ப்ரெஷரு, சரி நான் வேர்ட் கொடுக்குறேன், நீங்கள் அதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ரெஷரு, ஸோ அதே மாதிரி நம்மளுடைய கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் ஜி அது முன்னாடி சால்வ் பண்ணி கொடுத்துருப்பேன். ஸோ அதே மாதிரி எப்சிலான் நாட், பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸு, அதே மாதிரி பெர்மியபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் இந்த மாதிரி இதுக்கெலாம் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸான கொஷின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணி தெரிஞ்சதுனா தான் உங்களால் நல்லா ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, செகண்ட் கொஷின், பிளாங்க் கான்ஸ்டன்ட் ரிலேட்ஸ் எனர்ஜி அண்ட் எதை ரிலேட் பண்ணுது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு யூஸ்வலாக எனர்ஜி ஈக்குவேஷன் எழுதினீங்கன்னா இஸ் ஈக்குவல்ஸ் டு h நியூ அப்படின்னு சொல்லி எழுதுவோம். ஹெச்ன்றது பிளாங்க் கான்ஸ்டன்ட்டு, இங்கே வந்து நியூ அப்படின்றது வந்து நம்ம ஃப்ரீக்வன்சி அப்படின்னு கொடுத்துருப்போம். ஸோ இது வந்து எனர்ஜி. ஸோ இப்போ ஹெச் அப்படின்றது வந்து எதை ரிலேட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜியையும் ஃப்ரீக்வன்சியும் ரிலேட் பண்ணுது. ஸோ இதில் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சி அப்படி கொடுத்துருப்போம். சப்போஸ் ஃப்ரீக்வன்சியை இன்வர்ஷன் பண்ணி எழுதுனா நமக்கு வந்து இதில் வந்து ஃப்ரீக்வன்சி டேர்ம் இல்லை அப்படின்னா நமக்கு வந்து இன்வர்ஷன் ஆஃப் ஃப்ரீக்வன்சி வந்து டைம் அப்படின்னு கொடுத்துருப்போம். ஞாபகம் வச்சுங்க, 1/μ is equals to t. ஸோ அதனால இதில் வந்து டைம் பீரியட் ஃப்ரீக்வன்சி இல்லை அப்படின்னா டைம் அப்படின்றது அது கொடுக்கும்போது வெறும் டைம் கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? இன்வர்ஷன் ஆஃப் டைம், இன்வர்ஷன் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அந்த மாதிரி டேர்ம் இருந்தால் தான் நீங்கள் மாற்றி கரெக்டாக போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. Which scientists work linked the speed of light to the electromagnetic theory. electromagnetic theoryயும் அதே மாதிரி நம்மளுடைய ஸ்பீட் ஆஃப் லைட்டையும் எந்த சயின்டிஸ்ட் வந்து லிங்க் பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுக்கான ஆப்ஷன் மேக்ஸ் பிளாங்க் கிடையாது, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கிடையாது. சரிங்களா? கிளார்க் மேக்ஸ்வெல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ மேக்ஸ்வெல் தான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரியும் ஸ்பீட் ஆஃப் லைட்டையும் வந்து லிங்க் பண்ணி கொடுத்துருப்பாரு. ஸோ இது மைக்கேல் ஃபேரடே கிடையாது. சரிங்களா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவேஷன், ஸோ சி இஸ் ஈக்குவல்ஸ் டு வெலாசிட்டி ஆஃப் லைட் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1/√of எப்சிலான் நாட் மியூ நாட் அப்படின்னு கொடுத்துருப்போம். ஸோ இதுக்கான வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து வெலாசிட்டி ஆஃப் லைட் கிடைக்கும் 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ எப்சிலான் நாட்டுக்கும் மியூ நாட் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் தி பிரின்சிபல் பிஹைண்ட் கெய்கர்-முல்லர் கவுண்டர் இன் டிடெக்டிங் எக்ஸ்ரேஸ்? ஸோ எக்ஸ்ரே டிடெக்ட் பண்ணுறதுக்கான கெய்கர்-முல்லர் கவுண்டருக்கான
பிரின்சிபல் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து கெய்கர் முல்லர் கவுண்டர் அப்படின்னா நமக்கு அந்த உள்ள சேம்பரில் இருக்கக்கூடிய கேஸ் வந்து வெளியேந்து வரக்கூடிய ரேடியேஷனால அயனைசேஷன் ஆகும். இந்த அயனைசேஷன் ப்ராசஸ் தான் இதுக்கான முக்கியமான பிரின்சிபல் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் ஆப்ஷன் 1 தான் சரிங்களா. நியூக்ளியர் டீகே கிடையாது, ஃபோட்டோ எமிஷன் கிடையாது. ஓகேங்களா? ஸோ தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர், அயனைசேஷன் ஆஃப் கேஸ். ஸோ 5th one, which effect is utilized in semiconductor ray detector? எந்த எஃபெக்ட் வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்றது வந்து நமக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லைட் வந்து படும்போது கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகணும். காம்ப்டன் எஃபெக்ட் அப்படின்றது வந்து லைட் படும்போது எலக்ட்ரான் வந்து இஜெக்ட் ஆகணும். அயனைசேஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரேடியேஷன் படும்போது எலக்ட்ரான் வந்து அயனைசேஷன், அதாவது இந்த பர்டிகுலர் லொக்கேஷன் வெளியே போய் அயனைஸ் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இதில் ஆல் ஆஃப் தி எபோவ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதுதான் நமக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொன்றும் இல்லைன்னு நினைக்க வேண்டாம், இதுங்களுக்கு எல்லாமே கரெக்டான ஆப்ஷன் தான். இதில் எது உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிருக்கோ அதை வந்து கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following instrument provide the best energy resolution for gamma rays? ஸோ gamma raysக்கு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பெஸ்ட் ரெசல்யூஷனாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ எது பெஸ்ட் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் கெய்கர் முல்லர் கவுண்டர், சின்டிலேஷன் கவுண்டர், அயனைசேஷன் சேம்பர் அப்படின்னு கொடுத்துருப்போம். இதில் வந்து பெஸ்ட் அப்படின்றது வந்து HPGE, சரிங்களா, ஹை பியூரிட்டி ஜெர்மானியம் டிடெக்டார். இதுதான் வந்து பெஸ்ட்டான ரெசல்யூஷன் உள்ள ஒரு காமா ரே ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஸ்பெக்ட்ரம் தான் பெஸ்ட் ரெசல்யூஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? 7th one, the ionization chamber detects charged particle by measuring heat absorbed கிடையாது, light emitted கிடையாது, அயனைசேஷன் கரண்ட் அண்ட் சவுண்ட் ப்ரொடியூஸ்டும் கிடையாது. ஸோ இது முன்னாடி பேர் பார்த்தீங்கன்னா அயனைசேஷன் சேம்பர்னு சொல்லிட்டோம். அது எதை மெஷர் பண்ணும்? அயனைசேஷன் கரண்ட் தான் அது வந்து மெஷர் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ 8th one, நியூட்ரான்ஸ் ஆர் டிபிக்கலி டிடெக்டட் வயா, எதன் மூலயமா நியூட்ரான் வந்து டிடெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. சரிங்களா? எமிஷன் ஆஃப் விசிபிள் லைட், கண்டிப்பாக இது கிடையாது. their interaction with other nuclei causing secondary charged particle. சரிங்களா? அதாவது செகண்டரி சார்ஜ் பார்ட்டிக்கல் வந்து ஒரு நியூக்ளியோட இன்ட்ராக்ஷன் வச்சு தான் இதில் வந்து நியூட்ரான்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. சரிங்களா? டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் கிடையாது, அயனைசேஷன் ஆஃப் கேஸ் டைரக்ட்லி அதுவும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ கரெக்டான ஆப்ஷன், their interaction with other nuclei causing secondary charged particle அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. செகண்டரி சார்ஜ் பார்ட்டிக்கலோட நியூக்ளியர் இன்ட்ராக்ட் ஆகிறத வச்சு கண்டுபிடிக்கிறாங்க நியூட்ரான்ஸ் இருக்கு அப்படின்றது. Which law or constant is used along with E in calculating force between two charges? அதாவது எந்த லா அல்லது வந்து எந்த கான்ஸ்டன்ட் வந்து சார்ஜ் வந்து இன்ட்ராக்ஷன் வந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க அதர் பார்ட்டிகளோட. ஸோ பிளாங்க் கான்ஸ்டன்ட் கிடையாது. ஓகேங்களா? ஸோ கூலும்ஸ் லா இதான் கரெக்டு. சரிங்களா? ஓம்ஸ் லா இல்லை, நியூட்டன்ஸ் லா இல்லை. நியூட்டன்ஸ் லா வந்து நமக்கு வந்து மாஸ் M1 M2ஓட ரிலேட் பண்ணுறதை வச்சு மென்ஷன் பண்ணுவாங்க. கூலும் லா அப்படின்றது வந்து சார்ஜ் 1 அப்படின்னா சப்போஸ் Q1 இன்னொன்று Q2ஓட இன்ட்ராக்ஷன் வந்து கால்குலேட் பண்ணுறது சொல்லுவாங்க. ஸோ இது எழுதும்போது F is equals to நமக்கு வந்து கான்ஸ்டன்ட் K அப்படின்னு எடுத்துக்கலாம். Q1 Q2 டிவைடட் பை R ஸ்கொயர் அப்படின்னு எழுதும். இங்கே வந்து நமக்கு நியூட்டன்ஸ் லா சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா அது யூனிவர்சல் கிராவிடேஷன் லா அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி எழுதும்போது நம்ம எழுதும்போது நியூட்டன்ஸ் லா வந்து யூனிவர்சல் கிராவிடேஷன் லா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த லா எழுதுனீங்கன்னா G இன்டூ M1 M2 டிவைடட் பை R ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா செகண்ட் லா தேர்ட் லான்னு சொல்லுவாங்க, அதுவும் இல்லை. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு சார்ஜ் பார்ட்டிகுலர் இன்ட்ராக்ஷன் பற்றி பேச முடியாது. ஸோ இங்கே நமக்கு வந்து நியூட்டன்ஸ் லா ஃபர்ஸ்ட் லா செகண்ட் லா தேர்ட் லா அப்படின்னு வந்து நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து 10th one, ionization chambers are commonly used optical experiment, temperature measurement, radiation dosimetry and nuclear labs sound level detection. ஓகேங்களா? ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரேடியேஷன் டோசிமெட்ரி அதேமாதிரி நியூக்ளியர் லேபில் தான் வந்து இதை நாங்கள் வந்து யூஸ் பண்ணுறோம். மற்ற ஆப்ஷன் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா?
ஸோ நம்ம அந்த ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் எழுதணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் வந்து வாட்ஸ்அப்லேயே மெசேஜ் பண்ணால் போதும். இதில் நான் வந்து டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.